அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். அற்புதமும் ஆனந்தமும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல நன்மைகள் தரும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா என்று சொல்லிப்பதை போல் முருகர் முருகர் என்று சொல்ல சொல்ல மிகப்பெரிய லாபமும் மிகப்பெரிய அனுகூலமும் மிகப்பெரிய சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். கும்பராசிக்காரர்களுக்கு இழுப்பறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு, படிப்பு அமைப்பு என்று யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது. சுப்பிரமணிய புஜங்கத்தை படிக்க படிக்க கேட்க 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 தொழிலில் அபிரிதமான முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தள்ளிக்கொண்டே போகாதீர்கள். உடற்பயிற்சி அதீத முக்கியம். வயிற்று பகுதியில் சிறு உபத்திரம் கூட மன அழுத்தத்தை கொண்டு வருவதற்கு உண்டான வெற்றிகளை பெறுவார்கள் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரய பிராப்தங்கள் காணப்பட்டாலும் விரயங்கள் பெரிய விரயம் என்பதனால் கண்டிப்பாக சனிக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் சந்தோஷமும் அபிரிதமும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நரசிம்மர் கவசத்தையும் கேட்க கேட்க சுபிட்சமான சூழ்நிலையும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும். அது விடவே கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தம் வந்தாலே எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அது போடி போய் விடும் என்பதனால் அதீத கவனமாக இருப்பது நன்மை, சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும்.